ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் 3 இடம் தான் நடந்திருக்கு எலெக்ஷன். டெல்லி நடந்திருக்கு. 3 இடமும் ப்ரோ இன்கம்பன்சி இருந்திருக்குது. டெல்லியில காங்கிரஸ் கூட கூட்டணி போனதுனால ஆம் ஆத்மி தோல்வி அடைஞ்சிருக்குது. இதுதான் இந்த 4 மாநிலங்களோட ரிசல்ட். பீகார்லயும் ப்ரோ இன்கம்பன்சி வரக்கூடிய அளவுக்கு பெண்கள் பெரிய அளவுல ஓட்டு போட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லார் தரப்புலையும் இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி பற்றிய தாக்கமும் ஹெவியா இருக்குது. ஏன்னா ரைட் ஃபைட்டுங்கிறதுனால ப்ரோ இன்கம்பன்சி இருந்ததுன்னா என்டிஏ கவர்மெண்ட், ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுன்னா ஆர்ஜேடி கவர்மெண்ட். சின்ன பிள்ளைக்கும் தெரியும் ஒரு விஷயம்தான். இதுல ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு தன்மைக்குள்ளதான் இது போகுது. தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய சோசியல் பொலிஷன் பெருசு, எங்களோட சோசியல் பொலிஷன் 65% வாக்குகள். இந்த 65ல நாங்க மெஜாரிட்டி போல் பண்ணிட்டோம்னா நீங்க 35க்குள்ள மெஜாரிட்டி போல் பண்ணாலும் அது தாக்கு பிடிக்க முடியாது. சவுகானும் நம்பிக்கையோட பேசுறாரு, மோடி அமித்ஷா எல்லாம் நம்பிக்கையோட தான் இருக்கிறாங்க. அதே வேளையில தேஜஸ்வி யாதவ், லாலு யாதவ், சிபிஐஎம்எல், ராகுல் காந்தி இவங்களும் நம்பிக்கையோட தான் இருக்காங்க. ராகுல் காந்திக்கு மட்டும்தான் கொஞ்சம் நம்பிக்கை குறைவு இருக்குது. ஓகே, ஸோ ராகுல் காந்திக்கு நம்பிக்கை குறைய வச்சு நம்ம என்டிஏ ஜெயிக்குங்கிற ஒரு முடிவுக்கு வரலாமான்னா அது ரிசல்ட்ல தான் தெரியுங்கிறதா என்னோட பார்வை.